அங்கேஷ், நாம் தற்போது கேரளம் மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய கஞ்சிக்கோடு பகுதியில் இருக்கிறோம். இங்கு ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் அதிகாலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவின் போது 10 மணி வரை, ஒரு 11 மணி வரை, 10லிருந்து 13 மணி வரை அந்த விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பார்க்க முடிந்தது. தற்போது வெயில் அதிகமாக இருப்பதால் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக இருக்கிறது. 6 மணிக்கே அதிகாலையிலேயே வாக்குச்சாவடிகளை கூட்டம் கூட்டமாக முகாமிட்ட வாக்காளர்கள் 11-12 மணிக்குள்ளாக வாக்குகளை அதிகமாக செலுத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இதே வாக்குச்சாவடியில் நாம் ஒரு 11 மணி அளவில் நீண்ட வரிசையில் நின்று இளையோர் முதியவர்கள் வரை வாக்குகளை பதிவு செய்வதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. மாலை நேரத்தில் மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு செய்வதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு என்பது இருக்கும். அந்த அடிப்படையில் இனி மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு செய்வதற்கு வாக்காளர்கள் வரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது வாக்குச்சாவடிகளில் கூட்டம் குறைவாக இருக்கிறது. தொடர்ந்து கேரள சட்டசபையை பொறுத்தவரைக்கும் 140 தொகுதிகளில் இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக ஒரே கட்டமாக அனைத்து தொகுதியிலும் இந்த தேர்தல் என்பது இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக 2026 கேரளம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. இதை பொறுத்தவரைக்கும் களத்தில் பினராயி விஜயன் தலைமையிலான எல்டிஎஃப் அந்த ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு முயற்சியை தான் அவர்கள் இந்த தேர்தலில் எடுத்திருந்தார்கள். அதே போல காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் அந்த கூட்டணியை பொறுத்தவரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு முனைப்பு அவர்களிடையே தெரிந்தது. அதனுடைய ஒரு நோக்கமாக பரப்புரைகள், அவர்களுடைய வியூகங்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த 2 கூட்டணி கட்சிகளுமே 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு கேரள மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மாறி மாறி வெற்றியை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்த முறை 3வதாக ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இணைந்து மும்முனை போட்டியாக களம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் தற்போது இந்த 2026 தேர்தலை நம்மால் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தனது வாக்கு வங்கியை அதிகரித்து கால்தடம் பதிப்பதற்கான ஒரு போராட்ட களமாக இந்த 2026 கேரளம் தேர்தல் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு மும்முனை போட்டி என்பது தற்போது 2026 தேர்தல் கேரள தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்ற பதவிகளில் எல்டிஎஃப்பை பொறுத்தவரைக்கும் ஒருவர் 2 முறைக்கு மேல் தொடரக்கூடாது என்கின்ற அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விதிமுறைகளை தளர்த்தி இந்த முறையில் மூன்றாவது முறையாக ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பினராயி விஜயன், முன்னாள் அமைச்சர் ஷைலஜா உள்ளிட்ட பலருக்கு 3வது முறையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. பினராயி விஜயன் 3வது முறையாக முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். இது அவர்கள் கட்சிகளுடைய அந்த விதிமுறைகளை தளர்த்தி இந்த முறை 3வது முறையாக ஆட்சி பிடிப்பதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் பரப்புரைகளும் தொடர்ந்து இங்கு தீவிரமாக நடைபெற்றிருந்த காட்சிகளை நம்மால் கடந்த நாட்களில் பார்க்க முடிந்தது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி கேரளத்தில் புதுயுக யாத்திரை மேற்கொண்டு பரப்புரை பாலக்காட்டில் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். திருச்சூரிலும் சாலை பேரணியில் பங்கேற்று அந்த பரப்புரை நிகழ்வில் பங்கேற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. இதனால் கேரள சட்டப்பேரவை தேர்தல் பற்றி ஒரு முக்கியமான ஒரு மும்முனை போட்டி நிலவக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் பார்க்கப்படுகிறது. அங்கேஷ், தொடர்ந்து திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்ற தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருந்தார். சமீபத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் பாஜக கைப்பற்றியிருந்தது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தில் பல சட்டப்பேரவை தொகுதிகளிலும் முதலிடத்தையும் சில தொகுதிகளில் 2ஆம் இடத்தையும் பாஜக பெற்றிருந்தது. இந்த காரணிகள் எல்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தேர்தல் களமாக 2026 கேரள சட்டமன்ற தேர்தல் களத்தை மாற்றியிருக்கிறது என்று சொல்லலாம். அங்கேஷ், சுதீஷ், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 1% குறைவான வாக்கு வித்தியாசத்துல சிபிஎம் ஏறத்தாழ ஒரு 60 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸும் அதே மாதிரி ஏறத்தாழ ஒரு 20 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும் அப்படின்றதே குறிக்கோளாக வச்சு தேர்தலை சந்திக்கும் போது
பல தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவும் போது 500,000 வாக்குகள் கூட வித்தியாசத்தை தீர்மானிக்கும் தானே? அங்கேஷ், நாம் ஏற்கனவே இந்த பதிவு செய்தது போல கேரள மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் ஆளும் கட்சி, தற்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சி கூட்டணி ஆகட்டும், காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆகட்டும், இரண்டு கட்சிகளும் தான் நேரடியான ஒரு போட்டியை தொடர்ச்சியாக 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து அந்த போட்டி என்பது நிலவி வந்தக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர்களிடம் நாம் பேசும்போது கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக அந்த வாக்கு வங்கியை அதிகரித்து வருவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 140 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் இந்த தேர்தல் நடைபெற்றிருந்தாலும் கூட குறிப்பிட்டு ஒரு 30 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மும்முனை போட்டி வலுவாக இருக்கும் என்று இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே திருச்சூரில் சுரேஷ் கோபி போன்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல்களில் அவர்கள் கணிசமான வாக்கு வங்கியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த களம் மும்முனை போட்டி என்கின்ற ஒரு வித்தியாசமான களத்தை இந்த 2026 தேர்தலில் கேரள மாநிலம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. அங்கேஷ், ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்காங்க இடதுசாரி ஜனநாயக முன்னணி. அதிருப்தி வாக்குகளை அதிகமாக அறுவடை செய்ய போறது அப்படின்றது யாராக இருக்கு? காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியா இருக்கா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியா இருக்க? களத்துல என்ன எதிரொலிக்குது? களத்தை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி என்பது தொடர்ந்து ஆட்சி செய்து வருகிறார்கள். 3வது முறையும் இந்த வெற்றியை தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு கடுமையான ஒரு முயற்சியாக இந்த தேர்தலில் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு விட்ட இடத்தை காங்கிரஸ் கூட்டணி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு அதனுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து இங்கு தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். யாத்திரை, பரப்புரை போன்ற பல்வேறு விஷயங்களில் அவர் முனைப்பு காட்டியது. இந்த கேரள சட்டமன்ற தேர்தல் பரப்புரை காலத்தில் தொடர்ந்து அவர் கவனம் செலுத்தி வந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு இடையில் தான் 3வது ஒரு அணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்திருப்பது. அந்த அதிருப்தியாக இருக்கக்கூடிய வாக்குகளாகட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகட்டும், இது எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் கட்சியில். அவர்களுக்கு இது ஒரு வலுவான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. அதிருப்தி வாக்குகள் மற்றும் பாஜக பிரிக்கக்கூடிய அந்த வாக்குகளும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் மேலிடமாகட்டும், கேரள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளாகட்டும், தலைவர்களாகட்டும் அந்த அடிப்படையிலான பரப்புரையையும் கண்ணோட்டத்தையும் அவர்கள் முன்வைத்து வியூகத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலை அவர்கள் காத்திருக்கிறார்கள். கட்சி விதிமுறைகளை தளர்த்தி முக்கியமான தலைவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் அந்த இடத்தை 2வது முறையாக அவர்கள் வழங்கியிருக்கிறார். முக்கிய தலைவர்கள் களத்தில் இருக்கும்போது அதனுடைய வியூகம் ஒரு கடுமையான ஒரு வியூகத்தின் அடிப்படையில் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய இடதுசாரி முன்னணி அந்த வியூகத்தின் அடிப்படையில் களத்தை காண்கிறார்கள். 3வது முறையாக முதல்வர் வேட்பாளராக பினராயி விஜயன் முன்னிறுத்தப்பட்டிருப்பதும் அந்த அடிப்படையில் தான் என்கின்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. இதன் அடிப்படையிலான 2 கட்சிகளுக்கும் வெற்றி, அதாவது யார் அந்த முதல் ஆட்சியை பிடிப்பார்கள் என்கின்ற அளவிற்கு கம்யூனிஸ்ட் இடதுசாரி கட்சியும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியும் அந்த அடிப்படையில் மோதிக்கொள்கிறார்கள். வெற்றி பதிவு செய்யப்பட்டாலும் வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக முன்னணி என்பது அந்த அடிப்படையிலான ஒரு வியூகத்தை அமைத்து களத்தில் தற்போது இருக்கிறார்கள். அங்கேஷ், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி சுதீஷ். கேரளத்தை பொறுத்தவரை 2021 சட்டமன்ற தேர்தலில் 1% விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பகல் 1 மணி நிலவரப்படி அசாமில் பகல் 1 மணி நிலவரப்படி 47.6% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. பகல் 1 மணி நிலவரப்படி அசாமில் 47.6% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது.